மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பால்வளத்துறை சார்பில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நல்லாட்சி அமைந்ததும் பற்பல வளர்ச்சிகளை பால்வளத்துறை எட்டியுள்ளது. இதன் முத்தாய்ப்பான சாதனைகளாக ஆவின் நிறுவனம் நாள் ஒன்றிற்கு சராசரியாக 33 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து 30 லட்சம் லிட்டர் தரமான பாலை நாள்தோறும் நுகர்வோருக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. ஈரோடு தீவன உற்பத்தி திறன் தற்போது நாள் ஒன்றிற்கு 150 மெட்ரிக் டன்னிலிருந்து 300 மெட்ரிக் டன்னாக தரம் உயர்த்தப்பட்டது. மூலப்பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட தீவனத்தினை சேமித்து வைப்பதற்காக 214 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் செலவில் 1500 மெட்ரிக் டன் கூடுதலாக சேமிப்பு கிடங்கு கட்டடம் நிறுவப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட ஒன்றியத்தில் மகளிர் பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மகளிருக்கு என தனியே விடுதி வசதியுடன் நூலகம் மற்றும் ஆய்வக வசதியுடன் பயிற்சி நிலையம் 121 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் TNLDA நிதி மூலம் நிறுவப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் நபார்டு நிதி உதவியுடன் 272 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலகம் மற்றும் பால் கொள்முதல் பிரிவு கட்டடம் நிறுவப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை பால் பவுடர் ஆலையில் இணைய நிதி மூலம் 1500 மெட்ரிக் டன் பால் பவுடர் சேமிப்பு கிடங்கு 293 லட்சம் ரூபாயில் நிறுவப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்திற்கு நபார்டு நிதி உதவியுடன் 300 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலக கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்து ஆவின் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆவின் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 150 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள பேருந்து நிலையம், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் மற்றும் இரத்த சுத்திகரிப்பு மையம், உள் விளையாட்டு அரங்கம், பூங்கா, பேருந்து நிலையம் மற்றும் காசிமேடு கடற்கரை பகுதியை மேம்படுத்தும் பணி ஆகிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையமானது ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் சுமார் 9.95 ஏக்கரில் 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது. பயணிகள் மற்றும் அனைத்து பயனாளர்களுக்கும் பல சிறப்பு அம்சங்களுடன் கூடிய தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டமிடப்பட்டுள்ளது. அம்பத்தூர் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணி 1.6 ஏக்கர் நிலப்பரப்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ளது. கடைகள், பாதுகாப்பு அலுவலகம், ATM மையம், நேர காப்பாளர் அலுவலகம், பணியாளர்கள் ஓய்வு அறை, உடைமாற்றும் அறை, நிர்வாக அலுவலகம் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பிற வசதிகளையும் கொண்ட முனைய கட்டடமும் திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கொண்டித்தோப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மற்றும் டயாலிசிஸ் மையம் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது. இம்மையத்தில் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகளுடன் 15 படுக்கைகள் கொண்ட முழுமையான டயாலிசிஸ் வார்டுகளுடன் முதன்மை நோக்கமாக மாற்றுத்திறனாளிகளின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதாகும். சென்னை கோயம்பேட்டில் உள்ள சாலை சந்திப்பில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வனப்புடன் கூடிய பூங்கா அமைய உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்காகவும் நீள்வட்டங்களை இணைக்கும் நடைபாதையுடன் பார்க்கிங், பெவிலியன், நீரூற்று, சிற்ப பகுதி மற்றும் ஓவியங்கள், குழந்தைகள் விளையாட்டு, பொழுதுபோக்கு, புத்துணர்ச்சி, உடற்பயிற்சி மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை மண்டலம் பல்வேறு சுவாரஸ்யமான அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட உள்ளது. சென்னை மயிலாப்பூரில் மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் 8 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தும் வகையில் உள் விளையாட்டு அரங்கம் அமையவுள்ளது. சர்வதேச தரத்தில் பூப்பந்து மற்றும் குடைப்பந்திற்கான உள் விளையாட்டு அரங்கம், பார்வையாளர்கள் அமரும் வசதி, சதுரங்கம், கேரம், டேபிள் டென்னிஸ் போன்ற பல்நோக்கு அரங்கமும் அமையவுள்ளது. சென்னை காசிமேடு கடற்கரையை 8 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு மறு வடிவமைப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு நடைபாதைகள், மக்கள் அமரும் பகுதிகள் மற்றும் உணவு பிளாசாக்கள் அமைய உள்ளன. இந்த முன்மொழிவின் நோக்கம் கடற்கரையை மேம்படுத்துவதால் வடசென்னை மக்கள் இதனை பயன்படுத்துவார்கள். இத்தகைய கட்டமைப்புகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 14 கோடியே 86 லட்சத்து 34,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள திருவட்டார், கிள்ளியூர் மற்றும் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் தேனியில் கூட்டரங்க கட்டடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் 3 கோடியே 75 லட்சத்தி 47,000 ரூபாய் மதிப்பீட்டில் மற்றும் கிள்ளியூரில் 3 கோடியே 75 லட்சத்தி 47,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில்
3,75,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டடம். மேலும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கூட்ட அரங்கம். ஆக மொத்தம் 14,86,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய்த்துறை கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்ததன் மூலம் பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் எளிதில் சென்றடையவும் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு தரமான பணி சூழல் அமைவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள வருவாய் அலுவலக கட்டடங்கள் மற்றும் கூட்ட அரங்கம் திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.